இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் என்ற உலக பிரசித்தி பெற்ற தமிழ் கிறிஸ்தவ பாடலை எழுதிய தாயார் லிசி தாசையா அவர்கள் மே 4, 2025 அதிகாலை அன்று கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாதாரண எளிய குடும்பத்தில் ஆவிக்குரிய பெற்றோருக்கு மகளாக பிறந்த இவர்கள் சிறு வயதிலிருந்தே வருகையை குறித்த பாடல்களை ஏராளம் இயற்றியுள்ளார். பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை வேத வசனங்களை ஆதாரமாக கொண்டு பல பாடல்களையும் எழுதி பாடியுள்ளார். நூற்றுக்கணக்கான பிரபல தமிழ் கிறிஸ்தவ பாடல்களை இயற்றிய இவர்கள் தற்போது உலகத்தில் இல்லை என்ற செய்தி நம் மனதிற்குள் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்துகிறது. 1974ஆம் ஆண்டு இவர்கள் எழுதி ராகம் அமைத்து பாடிய முதல் பாடல் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். இந்த பாடல் பாடப்படாத கிறிஸ்தவ சபைகள் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து சபைகளிலும் சபை பாகுபாடுகளின்றி பாடப்பட்டு வருகிறது. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். கிறிஸ்துவின் வருகையை குறித்த பாடல்களில் இந்த பாடல் பிரதானமான பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகாலை 3 மணிக்கு கல்வாரி காட்சியை தரிசனத்தில் பார்த்து தனது 24வது வயதில் முழங்காலில் நின்று எழுதிய பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 84 வயதாகும் அம்மா லிசி தாசையா அவர்கள் தனது 84வது வயதிலும் பரலோகத்தை குறித்த அற்புதமான பாடல் ஒன்றை எழுதி தனது சபையில் பாடியுள்ளார். நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ பாடல்களை எழுதியிருந்தாலும் முதல் பாடலும் தன் வாழ்வின் கடைசி பாடலும் பரலோகத்தை குறித்த பாடல் என்பது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. தான் மரணிக்கும் முன்பு தனது சபையில் பாடிய பாடலை இப்பொழுது உங்கள் பார்வைக்கு தருகிறோம். என் பெயர் அழைக்கும் நேரம், ஆஹா என்ன பேரின்பம், தூதர்கள் சூழ்ந்திட மூப்பர்கள் பணிந்திட தேவைய கால முழக்கத்தோடே, தூதர்கள் சூழ்ந்திட மூப்பர்கள் பணிந்திட தேவைய கால முழக்கத்தோடே, என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம், என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என் பேரின்பம். பொன்வெள்ளி வேண்டாம் ஐயா, நீர் மட்டும் போதும் என்றாய், பொத்தள வீதியில் நடந்திடவா. பொன்வெள்ளி வேண்டாம் ஐயா, நீர் மட்டும் போதும் என்றாய், நடந்திடவா. என என் பெயர் அழைக்கும் நேரம், ஆகா என்ன பேரின்பம். ஒரு நாளைக்கு இதே போல ஒரு சபையில நாங்கள் இருந்தோம். பிரைஸ் கொடுக்குறோம், எல்லாருக்கும் பரிசு கொடுக்குற பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் தானே. இப்போ பரிசு எல்லாம் கொடுக்குறேன். அது கொஞ்சம் கிராமம். பரிசு எல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாம் பரிசு எல்லாம் பிரிக்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க, எங்கள் மக எடுத்து தரேன். இப்படி எல்லாம் தாங்க நடக்குது. நான் இப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்துருந்துட்டு எல்லாம் அவங்க சந்தோஷப்படுறாங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இவ்வளவு காலம் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பரிசு தரோம், நாங்க தரோம், யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ஐயாவுக்கு ஒரு சின்ன பரிசை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தலாமே என்று ஒருவருக்கும் தோணலையே என்ன சொல்லிட்டேன். அதை நான் யோசிக்கவே இல்லை, ஒண்ணும் இல்லை. என்னை அறியாமலே அந்த வார்த்தை வந்தது. ஆஹா, பரலோகம் என்னை பார்த்து உடனே சொன்னது, ஒரு நாள் உன் பெயரை நான் கூப்பிட்டு உனக்கு பரிசு தருவேன் தெரியுமா. ஹல்லேலூயா. தெரியுமான்னு சொன்னாரா தெரியாதான்னு சொன்னாரா அதுவும் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த சத்தத்தை கேட்டாக்கும் என் பெயர் அழைக்கும் நேரம், ஆஹா என்ன பேரின்பம் என்றதான் ஒரு பாடலை நான் எழுதினேன். இதை எதற்கு சொல்ல வந்தேன், நாம் ஆராதிக்கிற தேவனை பற்றியதான ஒரு அறிவு, ஒரு உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அருமையானவர்களே, லோகத்தை பார்க்கிறேன், எனக்கு பெயர் தரணும்னு அங்கதானே கூப்பிடணும் இல்லையா. அப்படி பரலோகத்தை நோட்டம் போட்டுக்கிட்டு எழுதினேன். என்ன தெரியுமா, என் பெயர் அழைக்கும் நேரம், ஆஹா என்ன பேரின்பம். சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, என் பெயர் அழைக்க நேரம். அந்த பேர் அழைச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. காலையில் எழுந்திருக்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாங்க, தன்னை சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க.
அவர்கள் அந்த சளி இருந்ததை கூட, அந்த பாத்திரத்தை கூட கிளீன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வந்து படுத்தவங்க பேரழைச்ச உடனே எங்க போயிட்டாங்க? பொத்தளை வீதியில உலாவ போயிட்டாங்க. இப்ப அந்த தோற்றம் மட்டும்தான் இருக்குது கோயம்புத்தூர்ல. இந்த பாடலில் வரும் வரிகளைப் போலவே தேவன் பெயர் சொல்லி அழைக்கும் நேரம் வந்தது. அம்மையார் தான் பாடிய, பார்க்க விரும்பிய தன் தெய்வத்தை நேரில் பார்க்க போய்விட்டார்கள். அம்மையாரின் குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காணொளி ஒரு துயர காணொளி அல்ல, இது நம்பிக்கையின் காணொளி. உங்கள் நண்பர்களுக்கு மறவாமல் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோவை பார்த்ததும் கருத்துரை பக்கத்தில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் உலகத்தை விட்டு கடந்து போகும் செய்திகள் நம் மனதில் பாரத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் வரிசையில் நாமும் தேவனை பயபக்தியோடு பின்பற்ற தீர்மானிப்போமாக. நன்றி.